அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு பெரிய அலுவலகம். அந்த பெரிய அலுவலகத்தில் நிறைய பேர் பணிபுரியிறாங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு ஹச்ஆர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அலுவலர் வேக வேகமாக வராரு இந்த ஹச்ஆரை பார்க்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் எனக்கு நான் வேலையை விட்டு வேலையை விட்டுடலான்னு பார்க்குறேன், வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு பார்க்குறேன் சார். அப்படிங்களா? சரிங்க சார். என்ன என்ன காரணத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை சார். நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட இருக்க குறைபாடுகளை தான் புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யும் பொழுதே மற்றவங்கள பற்றி புரணி மற்றவங்களோட குறையையும் புரணி பேசுறதுக்கு தான் சரியாக இருக்குது. அது இல்லாமல் வேலை பளு அதிகமாக இருக்கும்போது நிறைய அரசியல் பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி புரணி பேசுகிறது, அரசியல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு பார்க்குறேன் சார் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படிங்களா? சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற. என்னங்க சார் அப்படி? நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை செஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. அவ்வளோதானே சார், நான் செஞ்சுட்டே போகிறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல், ஏன்னா இது ரொம்ப பெரிய அலுவலகம் இல்லைங்களா, பெரிய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் உள்ளறியே நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு, ஒரு சொட்டு தண்ணி கூட ஆனால் கீழே சிந்தக்கூடாது, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க சார், இதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்தார். ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிக்கிட்டு அந்த தண்ணி கீழே சிந்தாமல் அவ்வளோ பெரிய அலுவலகத்தை, அவ்வளோ பெரிய ஆஃபீஸையும் என்ன பண்ணுறாரு, தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் ரொம்ப கவனமாக ஒரு ரவுண்டு ஒரு சுற்று அலுவலகத்தை சுற்றி வந்துட்டார். வந்துட்டு இங்கே பாருங்க சார், நான் வெற்றிகரமாக ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் வந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷமாக போய் அவங்க ஹெச்ஆர்ட்ட சொல்கிறாரு. வாழ்த்துகள் வாழ்த்துகள், பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட், நல்லா செஞ்சிட்டிங்களே, ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் கொண்டு வந்துட்டீங்களே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெச்ஆர் வந்து அந்த அலுவலரை, அந்த அவருக்கு கீழே வேலை செய்கிற அவரை வாழ்த்துறாரு. வாழ்த்தின உடனே சரி சார், இப்போ நான் போகலாமா? தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. அப்பவும் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் நில்லுங்க சார் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ரவுண்ட் போயிட்டு வந்தீங்க இல்லையா, அப்போ யாராச்சும் புரணி பேசுனாங்க, அரசியல் பண்ணாங்களா சார், அது பார்த்தீங்களான்னு சொல்லி ஹெச்ஆர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. இல்லை சார், யாருமே புரணியும் பேசலை, யாருமே அரசியலும் பண்ணல சார் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. என்ன சார் சிரிக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை சார், அவங்கெல்லாம் எப்பவும் போல தான் இருக்கிறாங்க. உங்களுடைய கவனம் முழுசும் ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்தக்கூடாதுங்கிறதுலையே கவனம் இருந்ததுனால மற்றவங்க பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியலை. இதுலேருந்து என்ன சார் தெரியுது, அவரவருடைய வேலையில் அவங்கவுங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா மற்றவங்கள்ட்ட இருக்க குறைபாடு நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. சாரி சார், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் எப்பவும் போல் வேலைக்கு வரேன் சார் அப்படின்ட்டார் அவர். சரி, நாளையிலேருந்து நீங்கள் எப்பவும் போல் வரலாம் அப்படின்ட்டாரு. அவர் அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு அலுவலகத்துக்கு ஆஃபீஸ்க்கு எப்பவும் போல் வர ஆரம்பிச்சிட்டாரு. நார்மலாக ஓடுது. இதுலேருந்து என்னங்க புரியுது, நம்மளோட வேலையில் கவனமாக இருந்துட்டோம்னா மற்றவங்களோட குறைபாடுகள் நமக்கு தெரியாது. ஆக நாமளும் நம்ம வாழ்க்கையில் இதை கடைபிடிப்போமா? புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.